வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற ஒரு விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது. ஏஐன்னு சொன்னாலே நமக்கு கூகுள், ஓப்பன் ஏஐ மாதிரி சில பெரிய கம்பெனிங்க தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இந்த ஏஐய யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு பரவலாக்கப்பட்ட மூளையா, அதாவது ஒரு டீசென்ட்ரலைஸ்டு பிரெயினா உருவாக்கினா எப்படி இருக்கும்? அதாவது ஏஐ ஒரு சிலரோட சொத்தா இல்லாம ஒரு திறந்த சந்தையா மாறினா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. கரெக்ட். இன்னைக்கு நம்மளோட அலசல் அதை பத்தி தான். உங்ககிட்ட இருந்து கிடைச்ச ஆதாரங்களை வச்சு நாம பிட் ஆன்சர் மற்றும் அதோட டிஏஓ டோக்கனை பத்தி ஆழமா பார்க்க போறோம். நம்மகிட்ட பிட் ஆன்சரோட அடிப்படைகளை விளக்குற ஒரு வீடியோவும் ஒரு கட்டுரையும் இருக்கு. அதோட இந்த திட்டத்துல நடந்த ஒரு மிகப்பெரிய தலைமை மாற்றத்தை ரொம்ப தெளிவா விளக்குற ஒரு தமிழ் வீடியோவும் இருக்கு. அப்போ நம்மளோட நோக்கம் இதுதான். முதல்ல இந்த பிட்டென்சர் கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஆனா அதுக்கப்புறம் தான் அசல் மேட்டரே இருக்கு. ஒரு ப்ராஜெக்டோட சிஇஓ ராஜினாமா செஞ்சா அதோட மதிப்பு பாதாளத்துக்கு போகும். ஆனா இங்க நேர்மாறா நடந்திருக்கு. சிஇஓ பதவியை விட்டு விலகுனதும் அதோட விலை 40% ஏறி இருக்கு. இது எப்படி சாத்தியம்? இந்த முரண்பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் என்னங்கறத தான் நாம இன்னைக்கு உடைச்சு பார்க்க போறோம். சரி, முதல்ல ஆரம்பிக்கலாம். ஒரு ஆதாரம் பிட்டன்சரை ஏஐ மாடல்களுக்கான நெட்ஃபிளிக்ஸ் அல்லது ஏஐக்கான ஊபர் அப்படின்னு சொல்லுது. கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா இதுக்கும் கூகுளுக்கும் என்ன வித்தியாசம்? மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. நெட்ஃபிளிக்ஸையோ ஊபரியோ ஒரு நிறுவனம் கட்டுப்படுத்துது. ஆனா பெட்டன்சரை யாருமே கட்டுப்படுத்தல. இது ஒரு திறந்த நெட்வொர்க். உலகம் முழுசும் இருக்கிற ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டர்கள் ஒன்னா சேர்ந்து ஏஐ மாடல்களை உருவாக்குது. அதுங்களுக்குள்ளேயே போட்டி போட்டுக்குது. சிறந்த மாடல்கள் மேல வருது. இதோட முக்கிய நோக்கமே ஏஐ துறையில சில நிறுவனங்கள் ஏகபோகமா இருக்கிறத தடுக்கிறது தான். ஓகே, அப்போ இது ஒரு ஏஐ சந்தை மாதிரி. எனக்கு ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு ஏஐ தேவைப்பட்டா நான் இந்த சந்தைக்கு போய் வாங்கிக்கலாம், அப்படித்தானே? சரியா சொன்னீங்க. இங்க ஏஐய கரண்ட் அல்லது பெட்ரோல் மாதிரி ஒரு டிஜிட்டல் பொருளா பாக்குறாங்க. இந்த சந்தையில கொடுக்கல் வாங்கலுக்கு பயன்படுற கரன்சி தான் டிஏஓ டோக்கன். உங்களுக்கு ஒரு சிக்கலை தீர்க்க ஒரு நல்ல ஏஐ மாடல் தேவைப்பட்டா நீங்க டிஏஓ டோக்கனை கொடுத்து அந்த நுண்ணறிவை இந்த நெட்வொர்க்ல இருந்து வாங்கிக்கலாம். இது எப்படி வேலை செய்யுதுன்னா சப்நெட்கள், அதாவது சப்நெட்ஸ் மூலமா. சப்நெட்கள்னா சின்ன சின்ன நெட்வொர்க்குகளா? ஒவ்வொரு சப்நெட்டும் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யும். உதாரணத்துக்கு நம்ம ஆதாரங்கள்ல சொல்ற மாதிரி சப்நெட் 1 ஒரு டெக்ஸ்ட் ஜெனரேட்டர், அதாவது சாட் ஜிபிடிக்கு ஒரு போட்டியாளர். சப்நெட் 2 ஒரு இமேஜ் ஜெனரேட்டர். இங்க ஸ்டேபிள் டிஃப்யூஷன் மாதிரி பல மாடல்கள் உயர்தர படங்களை உருவாக்க போட்டி போடும். சப்நெட் 5 மாதிரி சிலது ஏஐ ஆராய்ச்சியாளர்கள் தங்களோட புதிய மாடல்களை பயிற்றுவிக்க இந்த நெட்வொர்க்கோட கூட்டு சக்தியை பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ எந்த மாடல் நல்லா வேலை செய்தோ அதுக்கு அதிகமா டிஏஓ டோக்கன் வெகுமதியா கிடைக்கும். சரியா வேலை செய்யாத மாடல்கள் இயல்பாவே வெளியே போயிடும். இது ஒரு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் மாதிரி. எக்ஸாக்ட்லி. இது ஏஐல ஒரு தூய சந்தை பொருளாதாரத்தை உருவாக்குது. இங்க இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதோட டோக்கன் பொருளாதாரம் பிட்காயினை பார்த்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. பிட்காயின் மாதிரியே இதோட மொத்த சப்ளையும் 21 மில்லியன் டோக்கன்கள் தான். அது மட்டும் இல்லாம 4 வருஷத்துக்கு ஒரு முறை வெகுமதி பாதியாகிற ஹால்விங் நிகழ்வும் இதுல உண்டு. இது காலப்போக்குல ஒரு தட்டுப்பாட்டை உருவாக்கி மதிப்பை கூட்ட உதவுறதுக்காக செய்யப்பட்ட ஒரு வடிவமைப்பு. ஓகே, பிட்காயின் மாதிரி டோக்கன் பொருளாதாரம், பரவலாக்கப்பட்ட ஏஐ நெட்வொர்க் எல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா பிட்காயினோட நிறுவனர் சத்தோஷி யாருன்னே தெரியாது. அவர் ஒரு மாய. ஆனா பிட்டோரன்ஸ்க்கு ஜேக்கப் ராபர்ட் ஸ்டீவ்ஸ்னு ஒரு சிஇஓ இருந்தார். அப்போ இதுல ஒரு முரண்பாடு இருக்குல்ல. ஒருத்தர் பொறுப்புல இருந்தா அது எப்படி பிட்காயின் மாதிரி உண்மையா பரவலாக்கப்பட முடியும்? இங்கதான் இந்த கதையே தலைகீழா மாறுதுன்னு நினைக்கிறேன். நீங்க சரியான இடத்துக்கு வந்துட்டீங்க. இந்த முரண்பாடு தான் இந்த திட்டத்தோட மைய புள்ளி. அந்த முரண்பாட்டை உடைக்கிறதுக்காக தான் ஜேக்கப் ஸ்டீவ்ஸ் ஒரு அதிரடியான முடிவு எடுத்தார். ஒரு நிமிஷம், நான் சரியா புரிஞ்சுக்கிறேனான்னு பாக்குறேன். ஒரு கப்பலோட கேப்டன் கப்பலை விட்டுட்டு நான் இறங்கிக்கிறேன்னு சொல்றார். உடனே பயணிகள் பயந்து ஓடுறதுக்கு பதிலா இன்னும் அதிகமா டிக்கெட் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட விலை 40% ஏறுது. இது எந்த லாஜிக்லயுமே செட் ஆகலையே. இதை கொஞ்சம் எனக்கு புரிய வைங்க. இதுக்கு காரணம் இந்த நடவடிக்கை திட்டத்தோட பரவலாக்கப்பட்ட தன்மையை, அதாவது டீசென்ட்ரலைசேஷனை வார்த்தையில இல்லாம செயல்ல நிரூபிச்சதுதான். யோசிச்சு பாருங்க, நாளைக்கு ஒரு அரசாங்கமோ இல்ல ஒரு பெரிய நிறுவனமோ இந்த நெட்வொர்க்கை கட்டுப்படுத்த நினைச்சா அவங்க முதல்ல யாருக்கு அழுத்தம் கொடுப்பாங்க? சிஇஓவுக்கு தான். அந்த சிஇஓங்கிற ஒற்றை தோல்வி புள்ளி, அதாவது சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர்,
இருக்கிற வரைக்கும் இந்த நெட்வொர்க் உண்மையா பரவலாக்கப்படல. அவர் பதவியிலிருந்து விலகியதன் மூலமா அந்த ஆபத்தை முழுமையா நீக்கிட்டார். இது ஒரு பின்வாங்கல் இல்ல, இது எதிர்காலத்துல வரக்கூடிய அரசாங்க அழுத்தங்களுக்கு எதிரா வைக்கப்பட்ட ஒரு செக்மேட். அப்போ அவர் திட்டத்தை விட்டே முழுசா வெளியே போயிட்டாரா? இல்ல, அதுதான் இங்க நம்ம பார்க்குற ஆழமான விஷயம். அவர் திட்டத்தை விட்டு வெளியே போகல, மாறா அவர் தன்னை அதிகாரத்திலிருந்து இறக்கிக்கிட்டு இப்போ அந்த நெட்வொர்க்ல ஒரு மைனராகவும் சப்நெட்களை மேம்படுத்துபவராகவும் மாறிட்டார். அதாவது ஆட்டத்தை உருவாக்குனவர் இப்போ ஆட்டத்துல ஒரு பிளேயரா மாறிட்டார். இங்க நாம பார்க்கறது தலைமை பண்புக்கான ஒரு புதிய வரையறை. ஜேக்கப் ஸ்டீவ்ஸ் பிட்டன்சருக்கு அவர் செஞ்ச மிகப்பெரிய பங்களிப்பு அதை உருவாக்குனதில்ல, மாறா அதோட எதிர்காலத்துக்கு தன்னை ஒரு தேவையற்ற நபரா மாத்துனதுதான்னு நம்புறார் போல. இது எந்த ஒரு பாரம்பரிய சிஇஓவையும் பயமுறுத்துற ஒரு விஷயம். அடேங்கப்பா, இதுவே பெரிய விஷயம்தான். ஆனா அதோட நிக்கலையே. சிஇஓ ராஜினாமா செஞ்சது மட்டும் இல்லாம சூடோ கீ, அதாவது சூடோ கீ அப்படின்னு ஒண்ணு அழிச்சிட்டதா நம்ம தமிழ் ஆதாரம் சொல்லுது. அது என்ன சூடோ கீ? ஒரு நிமிஷம், ஒரு மாஸ்டர் கீ வச்சிருந்தாங்களா? அதுவே பரவலாக்கத்துக்கு எதிரானது இல்லையா? மக்களுக்கு இத பத்தி கவலை இல்லையா? அருமையான கேள்வி. கண்டிப்பா கவலை இருந்தது. இதுதான் இந்த திட்டத்தோட மிகப்பெரிய பாசாங்கத்தனமா, அதாவது ஹிப்போக்ரஸியா பார்க்கப்பட்டுச்சு. ஆரம்ப காலத்துல அவசர நிலையை சமாளிக்க இது தேவைன்னு அவங்க வாதிட்டாங்க. ஆனா கம்யூனிட்டி இது ஒரு டைம் பாம் மாதிரி தான் பார்த்துச்சு. அதனால தான் அந்த சாவியை அழிச்சது ஒரு டெக்னிக்கல் அப்டேட் மட்டும் இல்ல, அது கம்யூனிட்டி மேல அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கையோட ஒரு மிகப்பெரிய அறிக்கை. அப்போ அந்த சூடோ கீ அவ்ளோ சக்தி வாய்ந்ததா? அது ஒரு காட் மோட் மாதிரி ஏதாவது ஒண்ணா? நீங்க சரியா கணிச்சிட்டீங்க. இந்த சூடோ கீய நெட்வொர்க்கோட காட் மோட், சீட் கோட் மாதிரி நினைச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு அதை உருவாக்குனவங்க நினைச்சா என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். உதாரணத்துக்கு, யாருக்கும் பிடிக்காத ஒரு அப்டேட்டை நெட்வொர்க் மேல திணிச்சிருக்க முடியும். திடீர்னு எல்லாத்தையும் நிறுத்தி இருக்க முடியும். இல்லனா யார்கிட்டையும் கேட்காம ஆட்டத்தோட விதிகளையே மாத்தி இருக்க முடியும். சப்நெட்டை வாங்கறதுக்கான கட்டணத்தை திடீர்னு ஏத்த முடியும். இந்த சாவியை அழிச்சது மூலமா இந்த ஆட்டம் இனிமேல் பிளேயர்ஸ்க்கு தான் சொந்தம், எங்களுக்கு இல்லைன்னு நிரூபிக்க அவங்களோட சூப்பர் பவரை அவங்களே மனப்பூர்வமா கைவிட்டுட்டாங்க. ஓகே, இப்ப புரியுது. அந்த சாவியை அழிக்கிறது மூலமா இந்த எல்லா அதிகாரங்களையும் அவங்க கைவிடுறாங்க. அதாவது திட்டத்தை உருவாக்குனவங்களால கூட இனிமேல் நெட்வொர்க்கோட விதிகள்ல தன்னிச்சையா தலையிட முடியாது. இதுதான் உண்மையான பரவலாக்கம்னு சொல்றாங்க. முடியாது. சரி, இது ரொம்ப முக்கியமான கட்டம். சிஇஓ இல்ல, காட் மோட் கீயும் இல்ல. அப்போ இப்போ யார் பொறுப்புல இருக்காங்க? விமானத்தை யார் ஓட்டுறா? ஒருவேளை ஒரு பெரிய அப்டேட் கொண்டு வரணும்னா, இல்ல ஒரு பெரிய ஹேக் நடந்தா யார் அதை சரி செய்வாங்க? இப்போ ஒரு வெற்றிடம் உருவாகியிருக்கு. இந்த வெற்றிடத்தை நிரப்பத்தான் ட்ரையாம்விரேட் கவர்னன்ஸ் மாடல், அதாவது ட்ரையாம்விரேட் கவர்னன்ஸ் மாடல் அப்படிங்கிற ஒரு புதிய நிர்வாக மாதிரியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுல அதிகாரத்தை பகிர்ந்துக்கிற 2 முக்கிய அமைப்புகள் இருக்கு. அது என்னென்ன அமைப்புகள்? முதல் அமைப்புக்கு பேரு ட்ரையம்வைரேட், அதாவது ட்ரையம்விரேட். இதுல 3 பேர் தான் இருப்பாங்க. இவங்க எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா, நெட்வொர்க்ல இருக்கிற ரொம்ப நம்பகமான சிறந்த 12 வேலிடேட்டர்கள் அல்லது சப்நெட் உரிமையாளர்கள்ல இருந்து லாட்டரி மூலமா தோராயமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. லாட்டரி மூலமாவா? இது கேட்கவே ஒரு மாதிரி இருக்கே. ஒருவேளை ஒண்ணுக்கும் உதவாத 3 பேர் தேர்வாகிட்டா என்ன பண்றது? இது என் மாமாங்கள ஒரு நியூக்ளியர் ரியாக்டருக்கு பொறுப்பாளியா போடுற மாதிரி இல்லையா? கேட்க அப்படிதான் இருக்கும். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அவங்க நெட்வொர்க்ல இருக்கிற டாப் 12 நிபுணர்கள்ல இருந்து தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதனால இது சாதாரண மக்கள்ல இருந்து எடுக்கிற லாட்டரி இல்ல, நிபுணர்களுக்குள்ள நடக்கிற ஒரு லாட்டரி. இது திறமையை உறுதி செய்து, அதே சமயம் அதிகாரம் ரொம்ப நாள் ஒருத்தர் கையில இருக்கிறதையும் தடுக்குது. இந்த ட்ரையம்வைரேட்டோட வேலை நெட்வொர்க்ல என்னென்ன மாற்றங்கள் செய்யணும்னு முன்மொழிவுகளை, அதாவது ப்ரொபோசல்ஸை உருவாக்கி சமர்ப்பிக்கிறது தான். ஓகே, அப்போ இவங்க தான் சட்டத்தை எழுதுறவங்க. ஒரு உயர் நீதிமன்றம், ஒரு ஹைகோர்ட் மாதிரி. ஆமா, ஆனா இவங்க எழுதுற எல்லா சட்டமும் உடனே அமலுக்கு வராது. அதை அங்கீகரிக்க இன்னொரு அமைப்பு இருக்கு. அதுதான் செனட். இது ஒரு பெரிய குழு. இதுல 12ல இருந்து 64 சிறந்த வேலிடேட்டர்கள் வரைக்கும் இருப்பாங்க. இவங்களோட வேலை ட்ரையாம்விரேட் சமர்ப்பிக்கிற முன்மொழிவுகளை வாக்கெடுப்பு மூலியமா அங்கீகரிக்கிறது அல்லது நிராகரிக்கிறது. 51% வாக்குகள் கிடைச்சா அந்த முன்மொழிவு ஏற்கப்படும். அப்போ செனட் ஒரு உச்ச நீதிமன்றம், ஒரு சுப்ரீம் கோர்ட் மாதிரி. ஒரு குழு சட்டத்தை எழுதினா இன்னொரு பெரிய குழு அதை நிறைவேற்றுது. இது அதிகாரத்தை ரொம்ப அழகா சமநிலைப்படுத்துது. ஒரு சின்ன குழு நினைச்சா எதையும் செஞ்சிட முடியாது. எக்ஸாக்ட்லி, இதுதான் அதிகார பகிர்வு. அதிகாரத்தை ஒரு மையத்துல குவிக்காம பல பேருக்கு பிரிச்சு கொடுக்கறாங்க.
நம்மகிட்ட இருக்கிற தமிழ் ஆதாரம் இதுக்கு ஒரு அற்புதமான ஒப்புமைய கொடுக்குது. இது ஒரு பெற்றோர் தங்களோட வீட்டின் பத்திரத்தை பிள்ளைகளுக்கு ஒப்படைச்சிட்டு போற மாதிரி. பத்திரத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டு சுவருக்கு என்ன வண்ணம் பூசணும், யார் உள்ள வரலாம், யார் வரக்கூடாதுங்கிற விதிகளை அந்த பெற்றோரால தீர்மானிக்க முடியாது. அதிகாரம் முழுசா அந்த வீட்ல வசிக்கிற சமுதாயத்துக்கே, அதாவது கம்யூனிட்டிக்கே சொந்தமாகிடுது. இதுதான் மக்களுக்காக மக்களால் அப்படிங்கிற தூய பரவலாக்கத்தோட செயல் வடிவம். மிகச் சரியான ஒப்புமை அது. அதிகாரம் ஒரு தனிநபரிடமிருந்து ஒரு சமுதாயத்துல ஒப்படைக்கப்படுது. ஜேக்கப் ஸ்டீவ் சிஏஓ பதவியை விட்டுட்டு அந்த அதிகாரத்தை சமுதாயத்துக்கே கொடுத்துட்டு அவரும் அந்த சமுதாயத்துல ஒருத்தரா மாறிட்டார். இதுதான் இந்த மாற்றத்தோட மையப்புள்ளி. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா பிட்டன்சர்ங்கிறது ஒரு பரவலாக்கப்பட்ட ஏஐ சந்தையை உருவாக்குற ஒரு லட்சிய திட்டம். அதோட சிஇஓவோட ராஜினாமா மற்றும் அந்த மாஸ்டர் கீயின் அழிப்பு, இது ரெண்டும் இந்த திட்டத்தோட மைய கொள்கையான பரவலாக்கத்தை உறுதிப்படுத்துறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு புரட்சிகரமான நடவடிக்கை. இது ஒரு நிறுவனத்தை அதன் நிறுவனரிடமிருந்தே காப்பாற்றும் ஒரு முயற்சி. ஆமா, ஒரு மையப்படுத்தப்பட்ட தலைமையிலிருந்து சமுதாயத்தால் நிர்வகிக்கப்படும் ஒரு அமைப்புக்கு மாறுறது கிரிப்டோ உலகத்துல பலரும் கனவு காண்ற உண்மையான பரவலாக்கத்தை நோக்கிய ஒரு மிகப்பெரிய படி இது. பிட்காயின் எப்படி ஒரு தனி நபரால் அல்லது குழுவால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிதி அமைப்பா இருக்கோ, அதே மாதிரி ஏஐ உலகத்துல ஒரு நுண்ணறிவு அமைப்பை உருவாக்குற முயற்சி தான் இது. எல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. இந்த தீவிர பரவலாக்கம் வெளிப்புற கட்டுப்பாட்டிலிருந்து நெட்வொர்க்கை பாதுகாக்குதுங்கிறது உண்மைதான். ஆனா ஒரு உண்மையான அவசர நிலை அல்லது ஒரு பெரிய ஹேக் நடந்தா என்ன ஆகும்? பழைய அமைப்புல சிஇஓவால அந்த சூடோ கீயை வச்சு, அதாவது அந்த அவசர கால பட்டனை அழுத்தி நெட்வொர்க்கை உடனடியாக நிறுத்த முடிஞ்சது. நம்ம ஆதாரம் கூட 2024ல ஒரு ஹேக் நடந்தப்போ இப்படி செஞ்சதா சொல்லுது. ஆனா அந்த புதிய ஜனநாயக அமைப்புல ட்ரையாம்வைரேட் ஒரு முன்மொழிவை கொடுத்து செனட் அதுக்கு ஓட்டு போட்டு இதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் எடுக்கும். அந்த நேரத்துல பெரிய சேதாரம் நடந்துட்டா என்ன பண்றது? எனவே நீங்க சிந்திக்க வேண்டிய கேள்வி இதுதான். தூய பரவலாக்கத்தை நோக்கிய இந்த பயணத்தில் பாதுகாப்புக்கும் வேகத்திற்கும் இடையே சரியான சமநிலை எது? அந்த சமநிலைய பிட்டன்சர் கண்டுபிடிச்சிருக்கா இல்ல ஆபத்துல சிக்கியிருக்கா?